ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்லுவான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவர்களை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இறைவார்த்தையோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, நம்மில் பெரும்பாலானோர் இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கின்றோம். அதை தவறாமல் வாசிக்கவும் செய்கின்றோம் என்பது உண்மை. அதே வேளையில் இந்த இறைவார்த்தை நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு பலன் தருவதில்லை என்பதும் உண்மை. நம்மில் விதைக்கப்படும் இந்த இறைவார்த்தை என்னும் விதையானது பலன் தராமல் போவதற்கான 3 முக்கிய காரணங்களை பற்றி இன்றைய நற்செய்தி பேசுகின்றது. முதலாவது காரணம் இறைவார்த்தை மட்டில் அக்கறை இல்லாத தன்மை. நம்மில் பலர் கடமை உணர்வோடு இறைவார்த்தையை வாசித்தாலும் அதன் மட்டில் ஆழமான ஈடுபாடும் அக்கறையும் இல்லாததன் காரணமாக நாம் கேட்கும் இறைவார்த்தையை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இறைவார்த்தையை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு வழியாகத்தான் நாம் பார்க்கின்றோமே தவிர இவ்வுலக வாழ்க்கையை சிறப்பாக வாழ உதவும் கருவியாக நாம் பார்ப்பதில்லை. எனவே இறைவார்த்தை வாசிப்பதிலும் கேட்பதிலும் தான் நம் கவனம் இருக்கின்றதே தவிர அதை புரிந்து கொள்வதில் அல்ல. புரிந்து கொள்ளப்படாத இறைவார்த்தை செரிமானம் ஆகாத உணவுக்கு சமமாக இருக்கின்றது. செரிமானம் அடையாத உணவு உடலுக்கு கேடு. அதே போல புரிந்து கொள்ளப்படாத இறைவார்த்தை நமது உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் கேடு. எனவே இரண்டும் பலன் தருவதும் கிடையாது, நாம் பலன் பெறுவதும் கிடையாது. வழியோரம் விழுந்த விதைகள் பலன் தராமல் போயின என்று நற்செய்தி சொல்வது இந்த குழுவினரை குறித்தே. இரண்டாவது காரணம் துன்பங்களால் துவண்டு போதல். இறைவார்த்தையின் குறிக்கோள் என்பது சாதாரண மனிதர்களையும் சராசரி மனிதர்களையும் அசாதாரண மனிதர்களாகவும் அற்புதமானவர்களாகவும் மாற்றுவது. இறைவார்த்தையின் மீது ஆர்வம் கொண்டு வாசித்து தியானித்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இதை பார்ப்பவர்களுக்கு அது சற்று வித்தியாசமாகவும் அதை பார்க்கின்றவர்களுடைய வாழ்க்கையை சற்று கேள்விக்கு உட்படுத்தும் விதமாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே இப்படிப்பட்டவர்கள் மாற்றத்தை விரும்பும் கிறிஸ்தவர்களை கேலி கிண்டல் செய்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு துன்பங்களை தர ஆரம்பிக்கின்றார்கள். எனவே மாற்றத்தை விரும்புகின்றவர்கள் இந்த சோதனையால் பாதிக்கப்பட்டு மனமுடைந்து சராசரி மனிதர்களைப் போல தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இயேசு பாறையின் மீது விழுந்த விதைக்கு சமமானவர்கள் இவர்கள் என்கின்றார். இவர்கள் வேரற்றவர்கள். இன்னலோ இடர்களோ வரும்பொழுது தடுமாற்றம் அடைகின்றார்கள். மூன்றாவது காரணம் ஆசைகளாலும் கவலைகளாலும் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை. இது
ஏராளமான கிறிஸ்தவர்கள் பொதுவாகவே சந்திக்கக்கூடிய ஒரு சோதனை என்று சொல்லலாம். இறை வார்த்தையை கேட்கும் பொழுதும் அதை வாசிக்கும் பொழுதும் அதை வாழ்வாக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். ஆனால் விவிலியத்தை மூடி வைத்த உடனே வெளி உலகத்தின் கவர்ச்சிகளாலும் விளம்பரங்களாலும் ஆடம்பரங்களாலும் அவர்களால் இதை வாழ்வாக்க முடிவதில்லை. அவர்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்குள் தள்ளப்படுகின்றனர். எனவே இறை வார்த்தை இவர்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடிவதில்லை. இவர்களைத்தான் இன்றைய நற்செய்தி முட்செடிகளுக்கு நடுந்து விழுந்த விதைகளுக்கு சமமானவர்கள் என்று கூறுகின்றது. நாம் இப்பொழுது தியானித்த இறைவார்த்தைக்கு எதிரான இந்த 3 தடைகளை பற்றி நாம் சற்று கவனமாக இருந்தோம் என்றால் 30 மடங்கு 60 மடங்கு ஏன் 100 மடங்காக பலன் தருவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உமது வார்த்தையால் எமது வாழ்வை வளமாக்கும் எம் இறைவா, ஆதியிலே வார்த்தையாக இருந்தீர், அந்த வார்த்தையாகவே மனுவுருவெடுத்து இவ்வுலகிற்கு வந்தீர். அனைத்திலும் எங்களைப் போலவே இருந்தீர், ஆனால் பாவத்தை தவிர. ஆண்டவரே, உமது இறை வார்த்தையால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிறைத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றீர். அந்த இறை வார்த்தையின் வல்லமையை உணரச் செய்கின்றீர். அந்த இறை வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் தருகின்றவர்களாக மாறுகின்றோம். உமது வார்த்தை வல்லமையுள்ளது, உமது வார்த்தை ஆற்றல் உள்ளது, உமது வார்த்தை புதுமைகளை செய்யக்கூடியது, உமது வார்த்தை வாழ்வளிக்கக்கூடியது. ஏன் உமது வார்த்தை இறந்தவரை கூட உயிர்த்தெழச் செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்தது. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ வரம் தாரும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, இதோ இந்த நாளிலே பெங்களூரிலே வாழ்ந்து மரணத்தின் மூலம் உம்மோடு இப்பொழுது விண்ணகத்திலே இணைந்திருக்கின்ற திரு சூசை மாறல் நாதன், திருமதி லில்லி தெரேசா என்னும் இந்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை ஏற்றுக்கொண்டு நித்திய இளைப்பாற்றியே முடிவில்லாத வாழ்வை தந்து ஆசிர்வதிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த உலகத்தில் இவர்கள் வாழ்ந்திருந்த பொழுது நல்லதொரு குடும்பத்தை அமைத்து அந்த குடும்பத்தின் வழியாக பலரையும் உருவாக்கியவர்கள் இவர்கள். அந்த குடும்பத்திற்கு நல்ல தலைவராக தலைவியாக இருந்து, அந்த குடும்பத்திற்கு நல்ல வழிகாட்டிகளாக இருந்து, அந்த குடும்பத்தில் வந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் ஆளாக்கி உருவாக்கி உயர்ந்த ஆலமரமாக திகழ அனைத்து ஆசீர்வாதங்களையும் இவர்கள் வழியாக அந்த குடும்பத்தில் நீர் பொழிந்திருக்கின்றீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ இன்று இந்த குடும்பம் தழைத்து ஓங்க இந்த 2 ஆன்மாக்களும் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய பரிந்துரை எப்பொழுதும் இவர்களுடைய குடும்பத்தாருக்கு முழுவதுமாக கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுடைய குற்றங்களை குறைகளை பாவங்களை எல்லாம் கழுகி களைந்து உரை பனி போல இவருடைய பாவங்களை கரையச் செய்து இவர்களை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை, என்றென்றும் உம்முடைய பிரசன்னத்தில் வாழ்கின்ற வாழ்வை, உமது வலது பக்கத்தில் அமருகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்தும். அன்பு ஆண்டவரே, இவர்கள் வழியாக நீர் உருவாக்கிய ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த குடும்பங்கள் கடந்து செல்ல கொண்டிருக்கின்ற அந்த பாதையை நீர் நன்றாக அறிவீர். வளர்ச்சிக்கு எதிராக, முன்னேற்றத்திற்கு எதிராக இதோ இந்த குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா தடைகளை, எல்லா தீய சக்திகளை, பொல்லாத பார்வைகளை, பொறாமை சம்பந்தப்பட்ட எல்லா சிந்தனைகளை நீக்கி இவர்களுக்கு சுகமான, நலமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, அமைதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த குடும்பங்களிலே நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும், நல்ல வருமானத்தை தாரும். இந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். இவர்களுடைய பயணங்களிலே நீர் இவர்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தாரும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஆன்மாக்களின் பரிந்துரை வழியாக இந்த குடும்பங்கள் எப்பொழுதும் திருக்குடும்பங்களாக உருவெடுக்கின்ற நல்ல வரங்களை தந்து ஆசிர்வதியும். நித்திய இளைப்பாட்சியை ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு இன்று தந்தரலும். முடிவில்லாத ஒளி என்றும் இந்த ஆன்மாக்கள் மீது ஒளிர்வதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் இதோ இன்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த ஆன்மாக்களையும், இந்த ஆன்மாக்களை சார்ந்த அந்த குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அன்பு ஆண்டவரே, இந்த ஊடக ஜெபத்தோடு இந்த காணொளியை கண்டுகொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அந்த நபர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும், அவர்களுடைய கருத்துக்களையும், எண்ணங்களையும், இயக்கங்களையும், கனவுகளையும், திட்டங்களையும், தீர்மானங்களையும் அன்பு ஆண்டவரே முழுவதுமாக ஆசீர்வதித்து நிறைவேற்றி உமது ஆசீர்வாதங்களை நிறைவாக அவர்கள் மீது பொழிந்து அளவில்லாத அன்பினால் அவர்களை ஆட்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.